தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கரில் ஒரு கார்டனிங் வீடியோ பார்க்குறோம். சிகப்பு கலர் கீரை எப்படி வளர்க்குறது, விதை எப்படி தயாரிக்கணும், எந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்து வைக்கணும், அறுவடை பண்ணுறது எப்போ பண்ணணும், எல்லாமே பார்க்கலாம். இதே மாதிரி வேறும் ஒரு சில கார்டனிங் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். சேனல் பிளேலிஸ்ட்டில் கார்டனிங் மரம் செடி வளர்ப்பில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. கீரை செடி நல்லா வளர்ந்த அப்புறம் அதில் பூக்கள் வரும். இந்த பூக்களுக்கு உள்ளால தான் கீரை செடியோட விதைகள் இருக்கும். விதைகள் எடுக்கிறதுக்காக நான் பூக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதிலேருந்து நம்ம விதைகளை எடுத்துக்கலாம். இந்த பூக்களை நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம விதைகளை எடுத்துக்கலாம். கீரை செடி வளர்க்குறதுக்கு மண் அதோட எரு கலந்து எடுத்துக்கோங்க. இந்த கீரை பூக்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம விதைகள் எடுத்துக்கலாம். நம்ம கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டாலே போதும். அந்த விதைகள் கீழே உதிர்ந்து வந்துடும். அதுக்கப்புறமா அதுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த விதைகள் பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகை விடவும் ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பூக்கள், அந்த தூசு மாதிரி இருக்கும், அதையெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறமா விதைகளை தனியாக எடுத்துடலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் கீரை செடி வளர்க்கும் போது கடைசியாக 1-2 செடிகளை விட்டுக்கோங்க. பூக்கள் இந்த விதைகள் எடுக்கிறதுக்காக. அந்த மாதிரி செஞ்சோன்னா திரும்ப திரும்ப நம்ம வீட்டிலையே நம்ம கீரைகள் வளர்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்காக தான். இப்போ விதைகள் ரெடி பண்ணிட்டோம். மண் மேலே இந்த மாதிரி தூவிக்கோங்க. தூவினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக அது மேலே மண்ணை போட்டு முடிக்கலாம். அப்புறமா தண்ணி நல்லா தெளிச்சிட்டு நம்ம வெளியில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வெயிலில் தான் வைக்கணும். ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 தடவையெல்லாம் தண்ணி விடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த செடி நல்லா முளைச்சி வரும். அதுக்காக தான் நம்ம வெளியில் வச்சுட்டு பார்க்கலாம் எவ்வளோ நாளுக்கு அப்புறமா நமக்கு இந்த செடிகள் முளைச்சி வருது அப்படிங்கிறது. பொதுவாக கீரை செடிகள் 3 நாட்கள்லேயே முளைக்க ஆரம்பிச்சிடும். இது 1 வாரத்துக்கு அப்புறம் நான் ஷூட் பண்ணது. பாருங்கள், சின்னதாக முளைச்சி வந்திருக்கு. முளைத்து ஒரு 10-15 நாட்களுக்கு பிறகு நமக்கு இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தனித்தனியாக எடுத்து வச்சாகணும். ஏன்னா இது ஒரே இடத்துல வளர்க்க முடியாது. ஸோ தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். செடிகளை மண்ணில் வைக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி பாத்தி மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் இடைவெளி விட்டு கீரை செடிகளை வைக்கலாம். இந்த செடியை கீழே வச்சு 10 நாட்களுக்கு அப்புறமா நான் ஷூட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஆனால் அவ்வளோவா கலர் வரலை. இது நல்ல செழிப்பாக நல்ல கலராக வரணும் அப்படின்னா மாட்டு சாணம் காய வச்சு போடலாம். அதே மாதிரி ஆட்டு புழுக்கை காய வச்சு போடலாம். இலைகள் நிறைய வைக்கணும். தண்ணி ஒரு நாளைக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 3 தடவையாவது விடணும். எனக்கு வேற உரங்கள் கிடைக்காததுனால நான் வேப்பிலை மட்டும்தான் போட்டு வளர்த்துறேன். வேற எந்த உரமுமே போடலை. அந்த மண்ணில் இருக்கக்கூடிய உரத்தை வச்சு தான் இந்த செடி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால சைஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. திரும்பவும் ஒரு 10 நாட்களுக்கு பிறகு நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கீரை செடி கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கு. கலர் கூட கொஞ்சம் சிவப்பு கலர் வந்திருக்கு. கீரை செடி தனியாக வச்சு 1 மாதத்துலேயே நம்ம அறுவடை பண்ணிடலாம். அறுவடை பண்ணுறது பார்த்திங்கன்னா மேலே மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் திரும்பவும் நமக்கு கீரை கிடைக்கும். அதனால தான் இது நிறைய உரம் போட்டு வளர்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கீரை செடி உங்களுக்கு கூட்டு வைக்கிறதுக்கு போதுமாக இருக்கும். இது கொஞ்சம் சின்ன செடியாக இருக்கிறதுனால நாங்கள் ஒரு 4-5 செடி எடுத்துக்கிறேன் கூட்டு வைக்கிறதுக்காக. நம்ம கீரை செடி வெற்றி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த தண்டு பகுதியிலேருந்து திரும்பவும் இலைகள் வரும். ஒரு 15 நாட்களுக்கு பிறகு நீங்கள் திரும்பவும் அறுவடை செய்யலாம். பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஒரு கீரை கிடச்சிருக்கு. இதில் நான் எந்த உறவும் நான் போடலை, முதல்ல சொன்ன மாதிரி தான். ஆனால் எந்த புழு தாக்குதல் எதுவுமே இல்லை. இப்போது அந்த கீரையை எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் சின்ன சின்ன துண்டுகளை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பொரியல் செய்கிறதுக்காக தான். நான் கீரை பொரியல் செஞ்சிட்ருக்கேன். ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. தேங்காய் எல்லாம் போட்டு அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானது கூட. இதில் எந்த கெமிக்கலுமே கிடையாது. நம்ம தைரியமாக தாராளமாக நல்லா சாப்பிடலாம். நம்ம வீட்டிலையே நம்ம செடிகள் வளர்த்து அதிலிருந்தே நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அது தனி ருசியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை செடி மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் என்னெல்லாம் வளர்க்க முடியுமோ அது எல்லாம் வளர்த்து நம்ம வீட்டில் நம்மளே சாப்பிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டாக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.